The aroma of the coffee beans when hot water hits them. நீங்க அறிவை தாக்கி நீங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சிய இந்த அறிவித்த எல்லாம் எழுதும் very sorry, sir. இந்த ஆண்டில் எம்ஜிஆருடைய பேரவை என்ற ஒரு புதிய அமைப்பை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அந்த பேரவைக்கு எம்ஜிஆருடைய அத்தனை பகுதியை ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும், தீவிர முயற்சி செய்கிறோம். அதற்கு என்னோடு எடுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர்கள். ஆகவே அதனுடைய ஆலோசனை கூட்டம் இந்த மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சென்னையில் இருக்கின்ற சிம்சன் பக்கத்தில் இருக்கிற மேதின பூங்காவில் காலை 11 மணிக்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்து அந்த ஆலோசனை சிறப்பாக நீங்கள் கலந்து கொண்டு பரிசீலனை சிறப்பு சேர்க்க வேண்டும் பணியோடு கேட்டுக் கொள்கின்றீர்கள். நீங்கள் வருகை தருவதை வைத்துத்தான் தமிழகத்தினுடைய அத்தனை பக்தர்களும் தமிழக பரிசீலனைக்காக ஒரு பேரை உருவாக்குகிறார்கள். நாம் அனைவரும் அதில் இணைந்து பணியாற்ற வேண்டும். அப்படி நம்ம ஒன்றாக இணைந்து விட்டால் சென்னையிலேயே மிக விரைவில் மிக பிரம்மாண்டமாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்யப்படுகின்றோம். அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பரிசீலனை தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகவும் ஞாபகப்படுத்திக்கிட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மேதின பூங்காவில் காலை 11 மணிக்கு ஆலோசனை நடைபெறுகிறது.
நீங்கள் வந்திருந்து அந்த ஆசை கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அந்த இயக்க அமைப்பிலே நீங்கள் எவரும் உறுப்பினராக சேர்ந்து புரட்சி புகழை பாட வேண்டும் உங்களை மெத்த பணியோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் என்றால் ஞானம், புரட்சி தலைவர் என்றால் தர்மம், புரட்சி தலைவர் என்றால் என்றும் மரணம் இல்லாதனாலதான் நம்ம இவ்வளவு அவரை பற்றி இன்னைக்கும் பேசணும். 40 ஆண்டு காலம் மறைந்த பிறகு ஒரு மறையாத ஒரு புனிதன் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆகவே தோழர்களே, நீங்கள் எல்லாரும் நீங்க அது மாதிரி நம் நாடு படத்துல அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவர், தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையை வளர்த்தால் அந்த பிள்ளை நல்ல முறையில வளர்ந்து இந்த நாட்டுக்கும் நல்ல பணிகளை ஆற்றுவார். அதுதான் அந்த 2 வரியின் தத்துவமே அதுதான். இப்படிப்பட்ட நம்ம தலைவரை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம். எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பிறந்தநாள் விழாவையே என்னை பற்றி பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் இந்த மக்களுக்கு நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். ஆகவே புரட்சி தலைவரை பற்றி நாம் இன்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம். புரட்சி தலைவர் 1952 திருச்சி உறையூரிலே வசந்தகர மண்டபம் உறையூர் உலகப்பன் என்றவரால் புரட்சி நடிகர் என்ற பட்டத்தை 1952 வாங்கினார். அந்த பட்டத்தை பெற்றார். 52 72 வரைக்கும் புரட்சி நடிகர் தான். உலகம் சுற்றும் அலைகள் படம் பார்க்கிறீர்கள், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்றுதான் வரும். அதற்கப்புறம் 72க்கு மேல் புரட்சி தலைவர் என்று அறிவிக்கப்பட்டார். 1968 மன்றம் சிலைகாப்பட்டில் இருக்கிறது. கோடம்பாக்கம் ரோட்ல வருஷம் வெகு விமர்சையாக என்னை பார்த்துட்டீங்க. விமர்சையாக வந்து தம்பி வா உடனே போயிட்டு வீடு இருக்கிற படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. என்ன உடனே எல்லாரும் கிளம்பிடாதீங்க. புடவை வாங்கிட்டு அமைதியாக அவங்க சேனல் ஒரு இருக்கையில் உட்காருங்க. வந்துரு 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 வாங்க வாங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா கொடுத்துக்கிட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருக்கும். வந்துருங்க வந்துருங்க வாங்க, வந்துக்கிட்டே இருங்க. வந்துருங்க, பார்த்தாச்சு எடுத்தாச்சு வாங்க.